This video sponsored by SBO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொண்டாடப்பட்டது. இத்தகைய நீராவி இயந்திர ரயில்கள் ஓடும்போது மக்கள் அச்சத்தில் விலகி ஓடினர். கால்நடைகள் குறுக்கே வந்து விடாதபடி ரயிலுக்கு முன்பாக குதிரையில் ஒருவர் கொடி பிடித்துக் கொண்டே சென்றார். சிலர் அந்த வண்டியில் பயணம் செய்தால் அதன் வேகத்தில் எலும்புகள் முறிந்துவிடும், உடல் வாய் வழியே வெளியில் வந்துவிடும் என்றெல்லாம் அச்சப்பட்டனர். சடசடவன பெருத்த ஓசையுடன் ஓடி வரும் வண்டிகள் இந்த உலகின் அழிவுக்கான அடையாளம் என்று மதகுருமார்கள் பரப்புரை செய்தனர். ராக்கெட், நாவல்டி, லயன், சான்ஸ்பெரில், நார்த்தம்பிரியன் உள்ளிட்ட பெயர்களில் அடுத்தடுத்த புதிய புதிய இயந்திரங்கள் வந்து கொண்டே இருந்தன. நார்த்தம்பிரியன் வண்டியில் 1830 செப்டம்பர் 15 அன்று அமைச்சர்கள் பயணித்து போக்குவரத்தை தொடங்கி வைத்தனர். இந்த நீராவி இயந்திரத்தில் கொதிகலன், என்ஜின், உடற்சட்டம், அடிச்சட்டம், நீர்த்தொட்டி, கரித்தொட்டி, நெருப்பறை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பாகங்கள் இருந்தன. நெருப்பறையில் எரியும் நெருப்பு கொதிகலத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தி அதிலிருந்து வெளியாகும் நீராவி உருளையின் உள்ளே சென்று பிஸ்டனை முன்னும் பின்னும் இயக்க செய்தது. பிஸ்டனின் நேர்கோட்டு இயக்கம் பிற பாகங்களின் சுழல் இயக்கமாக மாற்றப்பட்டு சக்கரங்கள் சுழன்றன. சுழலும் சக்கரங்கள் தண்டவாளங்களை பற்றி கொண்டு வண்டியை நகர்த்தி சென்றன. ஆனால் இந்த நீராவி இயந்திரங்களுக்கு நீரும் நிலக்கரியும் அதிக தேவையானதாகவே இருந்தது. உலகம் முழுவதும் போக்குவரத்தை மேம்படுத்திய ரயில் வண்டிகள் இந்திய நாட்டின் நரம்புகளாக பறந்து விரிந்த தண்டவாளங்களின் ஊடே பயணித்தன. பாதைகளை தேர்வு செய்து அதில் மண்ணை கொட்டி மேடாக்கி சமப்படுத்தி அதன் மீது கற்களை பரப்பி பூச்சிகள், கரையான்கள் அரிக்காத அளவிற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரே அளவிலான மரக்கட்டைகளை குறுக்காக அடுக்கி அதன் இடையே ஜல்லிகளை கொட்டி நெடுக்கு வாக்கில் எஃகு தண்டவாளங்கள் அமைக்கப்படுகின்றன. ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் இந்த தண்டவாளங்கள் மீதுதான் ரயில்கள் பயணிக்கின்றன. ரோமன் பண்டைய காலத்தில் கற்களால் ஆன பாதைகளை தண்டவாளம் போல இணையாக அமைத்து அதில் குதிரைகளில் பயணம் செய்துள்ளனர். அந்த பாதைகள் பிற்காலத்தில் இரும்பு சட்டங்களால் மேம்படுத்தப்பட்டன. அதன் தொடர்ச்சிதான் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்ட ரயில் பாதைகளாக வடிவம் பெற்றன. தண்டவாளங்கள் இணையாக அமைக்கப்பட்டாலும் அவற்றுக்கு இடையேயான தூரம் சமமாக இருக்க வேண்டும். இதனை இடைவெளி அல்லது கேஜ் என்று அழைக்கின்றனர். ஒடுக்க இடைவெளி, அளவு இடைவெளி, சரியான இடைவெளி, அகல இடைவெளி, அதாவது நேரோ கேஜ், மீட்டர் கேஜ், ஸ்டாண்டர்ட் கேஜ், பிராட் கேஜ் என்ற அளவுகளில் தண்டவாளங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்தியாவில் மீட்டர் கேஜ் மற்றும் பிராட் கேஜ் பாதைகள் உள்ளன. இந்தியாவில் பண்டைய மன்னர் காலங்களில் உள்நாட்டு வணிக போக்குவரத்திற்காக பாதைகள் அமைக்கப்பட்டன. இன்றைய இந்தியாவில் தக்கான பீடபூமியின் வடக்கிலும் தெற்கிலும் ராஜபாட்டைகள் என்று அழைக்கக்கூடிய நெடுந்தூர போக்குவரத்திற்கான பாதைகளும் இருந்தன. மன்னர் அசோகர் ராஜபாட்டைகளை அமைத்து இரு மரங்கிலும் மரங்களை நட்டார் என்பது வரலாற்று பாடம். சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் வடமேற்கு இந்திய நகரங்களையும் இன்றைய பீகாரில் பாட்னா என்று அழைக்கப்படும் பாடலிபுத்திரம் நகரையும் இணைக்கும் வகையில் மலைகளை, ஆறுகளை கடக்கும் ராஜபாட்டையில் போக்குவரத்து இருந்துள்ளது. தமிழ்நாட்டில் இதுபோன்ற பாதைகளில்தான் மாட்டு வண்டி போக்குவரத்து நடைபெற்று வந்தது. சேர சோழ பாண்டிய மன்னர் காலங்களில் பெருங்கடல்களை கடந்து நடைபெறும் வணிகத்திற்கு உதவியாக உள்நாட்டு நகரங்களை இணைக்க மாடுகளும் கழுதைகளும் உதவியாக இருந்தன. வெளிநாட்டவர்களின் வருகைக்கு பின்னர் குதிரைகளும் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தன. மாட்டு வண்டிகளும் குதிரைகளும் பேராறுகளையும் நீர்நிலைகளையும் கடந்து செல்ல முடியாது. அந்த பகுதிகளில் தோணி, பரிசல் அல்லது படகு போக்குவரத்து புழக்கத்தில் இருந்தது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பின்னர் இங்கிலாந்தில் அமைந்திருந்தது போல நகரங்களையும் துறைமுகங்களையும் இணைத்திட